லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, ஸோ ஒரு காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்றது பார்த்தோம். ஸோ நான் ஒரு காம்பனண்ட்டை ஒரு டேக்குக்குள்ள கால் பண்ணேன்னா அது காம்பனண்ட். அதே இது நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி டெஃபைன் பண்ணேன்னா அது ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான். ஸோ நான் இங்க இருந்து ஒரு வேல்யூ அனுப்புறேன்னா அது ஒரு ஆர்குமெண்ட்டா அனுப்பி பேராமா கெட் பண்ண முடியும். ஆனா இங்க இருந்து என்னால ஆர்குமெண்ட்லாம் அனுப்ப முடியாது. இங்க இருந்து அனுப்புற வேல்யூஸ் நேம்ஸ் வந்து வேற ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் லேட்டரா சொல்றேன் ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே. இப்போ நான் எதுக்கு இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா, ஏன்னா இதெல்லாம் டேக் உள்ள இருக்கு. இதெல்லாம் ஒரு டேக். நான் சொல்றேன் ஏன்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் டேக் எல்லாமே ஒரு HTML சார்ந்து தான் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டேக்குக்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வரணும்னா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாதான் அது ஃபங்க்ஷன்ஸா எடுத்துக்கணும். இப்போ கேர்லி பிரேசஸ் நான் யூஸ் பண்ணாம நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா பாருங்க எனக்கு அது ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிடுது. ஸோ புரியுதா? ஸோ ஏன்னா டேக்குக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு HTML டேக்குக்குள்ள போய் ஆஹ், நீங்க ஒரு HTML டேக் இருக்கு எங்க நம்ம உள்ள போறோம். ஸோ இண்டெக்ஸ்ல போய் நான் ஒன்னு ரைட் பண்ண போறேன்னா ஸோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிடும். ஒரு கண்டென்ட்டா எடுத்து அதை உங்களுக்கு டிஸ்பிளேயா அவுட்புட்டா ஷோ பண்ண வைக்கும். பாருங்க அந்த கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா இதா இருக்கா? ஸோ அந்த கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு டிஸ்பிளேயா ஷோ பண்ண வைக்கும். டேக்குள்ள எழுதுனா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டேக்குக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு டேக். ஸோ இது நான் ஒரு பேரண்ட் டேக் ரியாக்ட் ஸ்டிக் மோடுன்னு ஒரு பேரண்ட் டேக் இருக்கு. ஸோ அந்த பேரண்ட் டேக்ல குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிடுது. ஸோ அதனால தான் கேர்லி பேசஸ் யூஸ் பண்ணோன்னே அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். இது ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கேர்லி பேசஸ் உள்ள யூஸ் பண்ணா அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள வரப்போகுது. ஐ மீன் ஒரு வேரியபிள்ஸ் இல்லை ஃபங்க்ஷன் சம்திங் உள்ள வரப்போகுதுங்கிறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஓகே. காம்பனண்ட்டுக்கும் இதுக்கும். ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ஸ் அப்படின்னா நான் என்னன்னு சொல்ல போறேன். இப்போ நான் டைரக்டா அதுக்கு முன்னாடி ப்ராப்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து நிறைய காமெண்ட் உருவாக்க போறேன். ஏன்னா நிறைய இது கிரியேட் பண்ணி எனக்கு நான் ஃபுல்லாவே நான் இதுக்குள்ள ரேப் பண்ணேன்னா எனக்கு இதுக்குள்ள ரேப் பண்ணலாம் தப்பு இல்லை. பட் நான் ரேப் பண்ணதுக்கு முன்னாடி இன் ஃபியூச்சர்ல நிறைய கண்டிஷன்லாம் எழுதுவேன். ஆனா பட் இதெல்லாம் கண்டிஷன் எழுத முடியாது இந்த இடத்துல. இப்போ நீங்க வந்து ஹோம் பேனர் அபவுட் சர்வீஸ் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அட்மின் நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே காமிக்கணும். பட் ஒரு யூசர் வராங்க. அவங்களுக்கு பேனரும் சர்வீஸ் மட்டும் தான் காமிக்கணும். அபவுட் காமிக்க கூடாது அப்படின்னு ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணி தான் நீங்க எழுத வைக்கணும். அப்படிதானே? அந்த இஃப் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இதுல எழுத முடியாது. இது வந்து ரெண்டர் பண்றது டைரக்டா ரெண்டர் பண்றது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை எல்லாமே காமனா ஒரு இதுல வைக்க போறேன். காமன் அதான் ஆப் டாட் ஜேசன் அவங்களே கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு தந்தாங்க. அதே ஆப் டாட் ஜேசன் நான் கிரியேட் பண்ணிடுறேன். இல்ல என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். ஆப் டாட் ஜேசன் போது ஒரு காமனா அப்படிங்கிறத டெஃபைன் பண்றது. ஆப் ஆப் டாட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் உள்ள நான் எல்லாத்தையும் ரேப் பண்ண போறேன். ஓகே. ஸோ ரேப் பண்ணும்போது எல்லாத்துக்குமே காமனா ஒரு டிவ் பேரண்ட் டிவ் இருக்கணும். பேரண்ட் டிவ் ஏன்னா ரிட்டர்ன்ங்கிறது ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதான் காமனா ஒரு டிவ் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரிட்டர்ன்ங்கிறது ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்படிங்கும்போது காமனா ஒரு டிவ்னு மாதிரி போட்டுக்கிட்டேன். இல்லை எம்டி ஃப்ராக்மெண்ட்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த டிவ்வுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரேப் பண்ண போறேன். இங்க இருக்க எல்லாத்தையுமே அந்த டிவ்வுக்குள்ள நான் ரேப் பண்ண போறேன். ஸோ நான் டிவ்வுக்குள்ள ரேப் பண்ணி அதை இம்போர்ட்டும் பண்ணிக்கிடுவேன். ஸோ டிவ்வுக்குள்ள ரேப் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அவுட்புட் எதுவுமே ஷோ ஆகாது. ஏன்னா ஏன்னா நான் இங்க இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்க இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து டைரக்டா ரெண்டர் பண்ண வைக்குது. நம்ம ஹோம் அபவுட் சர்வீஸ் இது எல்லாமே எழுதி டைரக்டா ரெண்டர் பண்ண வைக்கும். நான் அங்க இருந்து ஆட்ரிஜியஸ் மூவ் பண்ணேன்னா இப்போ எனக்கு சப்போஸ் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்படின்னா என்னன்னா இப்ப ரெண்டு ஹெட்டர் வருது. உங்களுக்குள்ள ஹெட்டர் நீங்க தான் அட்மின் நீங்க தான் கிரியேட் பண்ற அட்மின் பேஸ். உங்களுக்கு ஒரு ஹெட்டர் வரணும். இதே உங்களோட கிளைண்ட்டுக்கு இன்னொரு ஹெட்டர் காமிக்கணும். அப்படிங்கும் போது இந்த கண்டிஷன்லாம் இங்க எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்க எங்க போய் எழுதுவீங்க? இங்கெல்லாம் போய் எழுதிட்டு இருக்க முடியாது. இப்படி டக்குன்னு அது எல்லாமே இந்த ஆப் டாட் ஜேஸ்ல மேல எழுதிக்கலாம். இப்படி கண்டிஷன்ஸ் என்னன்னா இப்போ லெட் இஸ் அட்மினா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை ட்ரூவா மாத்தி இஸ் அட்மினா இருந்தா இந்த ஹெட்டர் யூஸ் பண்ணு. இல்ல டெர்னரி ஆபரேட்டர்ல இல்ல வேற ஹெட்டர் யூஸ் பண்ணு அப்படி சொல்லி ரெண்டர் பண்ண வைக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே
தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி தான் நான் ஆப் டாட் ஜேஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு காம்பனண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதில் ரேப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் அந்த ஆப் டாட் ஜேஸை நான் டேரெக்டாக இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வந்துருக்கேன். இது அவங்களே டிஃபால்ட்டாக வச்சிருந்தாங்க. ஸோ நான் இப்போ ஆப் டாட் ஜேஸை ஆப் டாட் ஜேஸை கொடுத்து நான் ரெண்டர் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு ஆப் டாட் ஜேஎஸ் மட்டும் எனக்கு இப்போ ரெண்டர் ஆயிட்டு. அப்போ நம்ம எத்தனை காமெண்ட் கிரியேட் பண்ணாலும் ஆப் டாட் ஜேஎஸ்குள்ள வளர்ந்துடலாம். இப்போ நான் ரெண்டு ஹெட்டர் இருக்கு, இப்போ ரெண்டு ஹெட்டர் இருக்கு பாருங்க, ரெண்டு ஹெட்டர். ஸோ ரெண்டு ஹெட்டர் இருக்கு, ஒன்னு அட்மினுக்குள்ள ஹெட்டர், இன்னொன்னு யூசர் கிளைண்ட்டுக்குள்ள ஹெட்டர். இதை எப்படி வைக்க போறேன், இஃப் இப்போ ஒரு நான் வேரியபிள் மேல கிரியேட் பண்றேன், அட்மின் அட்மின் சிவல் சும்மா ட்ரூன்னு வச்சிருங்க, ட்ரூ வச்சிருங்க. இப்போ நான் இதை ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள யூஸ் பண்ண போறேன், டிவுக்குள்ள ஒரு எலமெண்ட்ஸ்குள்ள. அப்போ கேரி பேசஸ் யூஸ் பண்ணிட்டு இஸ் அட்மின் ட்ரூவா இருந்துச்சுன்னா டெர்னரி ஆபரேட்டர் உங்களுக்கு தெரியும், டெர்னரி ஆபரேட்டர் இஸ் அட்மின் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டர் ஷோ பண்ண வை, இல்ல இந்த ஹெட்டர் ஷோ பண்ண, ரெண்டுமே ஒரே ஹெட்டர் தான், நான் தனியா எழுதல, பட் இந்த ஹெட்டர் ஷோ பண்ண வை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க ஒரு ஹெட்டர் தான் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னால இண்டெக்ஸ்ல பண்ண முடியாது. இண்டெக்ஸ்ல டேரக்டா ரேப் பண்ண முடியாது. அது வந்து ரூட்னா அது ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்குள்ள டேரக்டா கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். வேரியபிள்லாம் கிரியேட் பண்ண முடியாது. டேரக்டா வேணா ஒரு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம், பட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஆப் டாட் ஜேஸ்னு ஒரு காமனா எடுத்துக்கிட்டு அவங்களே அதை கிரியேட் பண்ணி தந்திருப்பாங்க. நம்ம ரியாக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஆப் டாட் ஜேஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி தந்துருவாங்க. எதுக்காண்டி ஆப் டாட் ஜேஸ் வச்சிருக்காங்கன்னா இண்டெக்ஸுங்கிறது மெயின் தான், ஆப் டாட் ஜேஸ்ங்கிறது வந்து காமன். அதை காமனா அதில் ரேப் பண்ணி ஆப் டாட் ஜேஸை இண்டெக்ஸ்ல கொடுங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லி தருது. ஸோ அதுதான் காமனா வச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்காண்டி தான் இந்த ஆப் டாட் ஜேஸ் இருக்கு. இப்போ எதுக்காண்டி ஆப் டாட் ஜேஸ்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஓகே. என்னன்னா ஆப் டாட் ஜேஸ்ல மட்டும் இல்ல, எல்லா காம்பனண்ட், நிறைய காம்பனண்ட் நம்ம இப்போதைக்கு ஆப் டாட் ஜேஸ்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு நீங்க வேற ஒரு நேம் கூட கொடுக்கலாம், ஒரு ரவுட்டு இல்ல வேற ஏதோ ஒரு காமன் டாட் ஜேஎஸ் அப்படி சொல்லிட்டு காமன் அந்த இதுல எல்லா காமெண்டையும் ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணிட்டு அங்க இருந்து ஆப் டாட் ஜேஸோ இல்ல காமன் டாட் ஜேஸோ மட்டும் ரேப் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். புரியுதா? ஸோ எல்லா கண்டிஷனுமே நம்மளால இண்டெக்ஸ் எழுத முடியாது. ஸோ ஏதோ ஒன்று காமனாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்காண்டி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஒரு காமனண்ட்டை எழுதிட்டு அந்த காமனண்ட்டுக்குள்ள எல்லா காமனண்ட்டையும் கொண்டாந்துட்டு அந்த காமனண்ட்டை மெயின் காமனண்ட்டை இண்டெக்ஸ்ல கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஹெட்டர் செக்ஷன், ஹெட்டர்ல இருந்து வந்திருக்கு, ஹெட்டருக்குள்ள டைரக்டா வந்திருக்கு. இப்போ ஹெட்டருக்குள்ள ஓகே, ஹெட்டருக்குள்ள ஹெட்டர் செகண்ட், ஹெட்டர் தேர்ட் அப்படின்னு ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. ரெண்டுமே காம்பனண்ட், ஐ மீன் எல்லாமே காம்பனண்ட் தான். நார்மலா சொன்னா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் காம்பனண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம டேக்ல கொடுத்தோம்னா அது காம்பனண்ட், இதே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுத்தோம்னா அது ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நான் ஒரு வேல்யூ இங்க இருந்து அனுப்புறேன், இங்க ஒரு வேல்யூ அனுப்புறேன்னா பாருங்க, ஒரு வேல்யூ அனுப்புறேன் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு வேல்யூ நான் அனுப்புறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ங்கிற வேல்யூவை நான் இந்த செகண்ட்ல நான் கெட் பண்றேன். வேல்யூ ஏதோ ஒரு நேம்ல கெட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நேம்ல கெட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை நான் இதுல பிரிண்ட் பண்ண வைக்கேன். ஸோ இந்த வேல்யூவை நான் இதுல பிரிண்ட் பண்ண வைக்கேன். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள்ங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு. ஸோ ஒண்ணுமே இல்லை, ஆப் டாட் ஜேஸ்ல இருந்து ஒரு ஆர்குமெண்டா அனுப்பியிருக்கேன், ஆர்குமெண்டா அனுப்பி அங்க பேராமா கெட் பண்ணி உங்களுக்கு அதை அவுட்புட் ஷோ பண்ணி வச்சிருக்கேன். இது ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து பேராமேன் கெட், ஐ மீன் ஆர்குமெண்ட் பேராம் கெட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். பட் நான் என்னால காமனண்ட் இங்க இருந்து ஹெட்டருங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் அதை காமனண்டா நான் டெஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் காமனண்ட்ல நான் ஒரு வேல்யூ அனுப்ப போறேன். அது எப்படி அனுப்ப போறேன்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு தான் அனுப்ப முடியும். இங்க வந்து டைரக்டாவே அனுப்பிடலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ங்கிறத நான் இங்க அனுப்பணும்னா, இந்த ஹெட்டருக்குள்ள நான் அனுப்பணும்னா அதுக்குன்னு நான் ஒரு நேம் வைக்கணும், ஏதோ ஒரு நேம் வைங்க. ஸோ என்னன்னா வேல்யூ வைங்க, ஏதோ ஒரு நேம் வேல்யூ வைங்க, சீக்வல் டு எதை அனுப்ப போறீங்க, இந்த எக்ஸாம்பிளா அங்க அனுப்ப போறீங்க. ஸோ இதை இங்க அனுப்ப போறீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபங்க்ஷன்ல அனுப்புனா ஆர்குமெண்ட்ஸ், இதே காமனண்ட்ல அனுப்புனா அது ப்ராப்ஸ். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரெண்டுக்கும் வித்தியாசம்?
ஸோ என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது வந்து இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா இதை காப்பி பண்ணி இப்படி போட்டாதான் ஃபங்க்ஷன்ஸ், அப்படிதானே? இப்படி போட்டா ஃபங்க்ஷன். இப்படி இங்க இருந்து அனுப்புனா என்னது கிடைக்கும்? நான் ஒன்று அனுப்புறேன். இது ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புற ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். நான் எதுக்கு கேர் ரிப்ளேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் டிவ்வுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, டிவ். அப்போ ஒரு HTML எலமெண்ட்டுக்குள்ள நான் சும்மா நார்மலா நான் இப்படி போட்டேன்னா பாருங்க, இதை அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணி நான் இப்படி போடுறேன். நான் இதை எடுத்து போட்டுட்டு நான் பாருங்க, எனக்கு அதே அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு தெரியுதா? ஸோ அப்ப என்ன நடக்குன்னா, அந்த அந்த டிவ் அந்த எலமெண்ட்ஸ்குள்ள நம்ம போட்டிருக்கிறதுனால அது அது என்ன நினைச்சுக்கிட்டுன்னா, இது ஒரு கண்டென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கண்டென்ட்டே நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆயிட்டு. பாருங்க 11th லைன்ல பாருங்க, ஹெட்டர் செகண்ட் செக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தெரியல, இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதே தெரியல. ஸோ அப்போ ஃபங்க்ஷனுங்கிறத அதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கேர்லி பிரேசஸ். ஓகே, இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள நான் யூஸ் பண்ணேன்னா, இந்த கேர்லி பிரேசஸ்ங்கிறது ஃபங்க்ஷனுங்கிறது தெரிய வைக்கிறதுக்காண்டி இல்லை, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு உள்ள வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜேஎஸ்எஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி. புரியுதா? ஸோ இப்போ கேர்லி, ம், அதுக்காண்டி இப்போ கேர்லி பிரேசஸ், ம், கேர் இல்ல ப்ராப்ஸ் இல்ல. இது இல்ல இல்ல, அதை விட்டுருங்க. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க குழம்பிட்டீங்க நீங்க. ஓகே, என்னன்னா கேர்லி பிரேசஸ் நம்ம எதுக்கு போடுறோம்னா, அப்போ இதுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வருது. இப்போ நான் இதுக்குள்ளேயே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம். ஆனா பட் வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது, இங்க வந்து கால் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து கால் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள கோடு வருது, ஒரு வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அட்மின் அப்படிங்கிறத கால் பண்ணா அது வேரியபிள்னு எடுத்துக்கிடும். புரியுதா? இப்போ நான் இஸ் அட்மின், நான் இதை இதை ரிமூவ் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க உள்ள அட்மின் இதுல இருக்கு அப்படிங்கறத அதை எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ ட்ரூவா இருக்கு. இதே இது நான் ஒரு ஸ்ட்ரிங்கா ஒன்று போடுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கா ஒன்று போடுறேன்னா டிஃபால்ட்டா அது பூலியனா இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ ட்ரூவா இருக்கு. இப்போ மேல உள்ள வேரியபிளோட வேல்யூஸை நான் கீழே கொண்டாந்து அவுட்புட்ல ரெண்டர் பண்ண வைக்கும். ஸோ அப்போ என்ன, இந்த கேர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து உள்ள வருது அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த கேர்லி ஃபீச்சர்ஸ். ஓகே. ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் காமன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸை ப்ராக்கெட்டாக போட்டால் ஃபங்க்ஷன்ஸ், அதில் ஒரு வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக அனுப்புனா அது பேராமா கட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ஸ்ங்கிறது என்னதுன்னா, டேட்டாவை காமன் டு இன்னொரு காமனுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்ஸில் இப்படி தான் சென்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் ஒரு நேமே வச்சு நான் சென்ட் பண்ணல. பட் நான் ஒரு காமனண்ட்டுக்கு ஒரு டேட்டா நான் சென்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு அந்த நேமுக்கு ஒரு வேல்யூ வச்சு தான் நான் சென்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஓகே, இப்போ நான் இதில் கேல்குலேஷன் யூஸ் பண்ணாமே நான் டைரக்டா போட்டுடலாம். பட் இந்த இஸ் அட்மின்னு நான் அங்கே கொண்டு போறேன். இஸ் அட்மின்னு நான் கொண்டு போறேன்னா அப்போ டைரக்டா இஸ் அட்மின் போட்டா எரர் அடிக்கும். ஏன்னா அது என்ன ஃபங்க்ஷன்னே தெரியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் கேல்குலேஷன் யூஸ் பண்ணா அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஓகே, இப்போ இந்த ஹெட்டர்ல வேல்யூ போகுது. அப்போ இந்த ஹெட்டருக்குள்ள இந்த இந்த ஹெட்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண வைக்குது. அப்போ இங்க இருந்து அதை ஆர்குமெண்டா கெட் பண்ணி நம்ம அவுட்புட் சென்ட் பண்ணணும். பட் இது ஃபங்க்ஷன்ஸ்ல தான் பேரமா கெட் பண்ணுவோம். பட் ஆனா காமன்ல எப்படி கெட் பண்ணுவோம்னா ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கெட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ஸை நான் கன்சோல் லாக் போட்டு, இதை நான் கன்சோல் லாக் போட்டு வச்சு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த வேல்யூவை நான் கன்சோல் லாக் போட்டு, இது வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பேரமா கெட் பண்றக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அதான் பேரம். இது வந்து ப்ராப்ஸ். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க,
ஸோ நான் பேரமா அனுப்புனது டைரக்டா வேல்யூவாவே வந்துட்டு. பட் நான் ப்ராப்ஸா அனுப்புனது ஒரு ஆப்ஜெக்டா வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஸோ ப்ராப்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஒரு காமன்ல இருந்து இன்னொரு காமனுக்கு டேட்டா சென்ட் பண்றது. என்னன்னா ப்ராப்ஸோட மீனிங் என்னன்னா ஒரு காமனன்ட் இன்னொரு காமனுக்கு டேட்டா சென்ட் பண்றது. ஸோ நான் இப்போதைக்கு நான் டைரக்டாவே இப்போ இது ஆப் டாட் ஜேஸ்ல இருக்க ஒரு டேட்டா இஸ் அட்மின்ங்கிற ஒரு டேட்டா. இப்போ இந்த அட்மின்ங்கிற டேட்டாவை நான் இப்படி டேட்டா இதுக்கும் நான் கொடுத்துருவேன். கொடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ ரெண்டுக்கும் ஒரே தான். ஸோ அதே ட்ரூ தான். இங்கே என்ன வேல்யூ? ஸோ நார்மலாக வேல்யூ சென்டர்ட் அப்படின்னு சொல்லி இல்லை ஏதோ டெமோ அப்படின்னு நான் போடுறேன். ஸோ நான் டெமோன்னு ஒரு வேரியபிளை ஆப் டாட் ஜேஸில் கிரியேட் பண்ணி அந்த ஆப் டாட் ஜேஸில் இருக்கிற டேட்டாவை ரெண்டு காம்பனண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஐ மீன் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் ஒன்று ஃபங்க்ஷன், அதில் ஒன்று காம்பனண்ட். ஸோ ஃபங்க்ஷனில் அனுப்புனா அது ஆர்குமெண்ட், இதே காமனில் அனுப்புனா அது ப்ராப்ஸ். ஃபங்க்ஷனில் அனுப்புனா அது பேரமாக கெட் பண்ணுவோம். அதே ப்ராப்ஸில் அனுப்புனா நம்ம ப்ராப்ஸில் தான் கெட் பண்ண முடியும். காமன் அனுப்புனா ப்ராப்ஸில் தான் கெட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன் அனுப்புறது டேரெக்டாக எடுக்கலாம். பாருங்க டேரெக்டாக டெமோனே வந்துட்டு. பட் ப்ராப்ஸில் அனுப்புனா ஒரு ஆப்ஜெக்டாக வரும். பட் இந்த இடத்துல ப்ராப்ஸுங்க நேம் மட்டும்தான் போடணும், வேற நேம் போட்டால் வராது. இங்கே வந்து என்ன நேம் கொடுத்தனாலும் நம்ம டெஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஏதோ ஒரு நேம் சும்மா நார்மலாக ஏதோ ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த நேம் எனக்கு அவுட்புட்டில் சென்ட் ஆகும். பாருங்க அது சென்ட் ஆகும். பட் நான் அந்த இடத்துல ப்ராப்ஸுங்கிறத நான் கொடுக்கவே இல்லை. வேற ஏதோ ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை நான் எடுத்து நான் அங்கே அனுப்புனேன்னா எனக்கு ஓகே ப்ராப்ஸ் சரி ஓகே டைரக்டாவே ப்ராப்ஸுங்கிறது வந்துட்டு பட் ப்ராப்பராக அது கிடையாது. சரி ஓகே நீங்கள் ப்ராப்ஸுங்கிறத டெஃபைன் வச்சு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரி ஸோ புரியுதா? ஸோ நீங்கள் ஓகே ஆ ஓகே ஸோ ப்ராப்ஸுங்கிறது டேட்டா ஒரு காமன். இப்போ ஆப்டாட் ஜேஸுங்கிறது பேரண்ட் எல்லா காமனண்ட்டுக்கும். இப்போ இந்த காமனண்ட்ல இருந்து டேட்டா ரெண்டு காமனண்ட்டுக்கு போகுது. ஐ மீன் ரெண்டு காமனண்ட்டுக்கு ஒன்று ஹெட்டருக்கு போகுது, இன்னொரு ஹெட்டர் செக்ஷனுக்கு போகுது. பட் ஹெட்டர் செக்ஷனை நம்ம ஃபங்க்ஷனாக டெஃபைன் பண்ணியிருக்கோம், ஹெட்டரை நம்ம ப்ராப்ஸாக டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே காமனண்ட்ல கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்ஸு, இதே ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது ஆர்குமெண்ட். ஸோ ப்ராப்ஸை கொடுக்குறோன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணி, வேல்யூ இல்லை இதில் கூட என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இதை கூட டேட்டா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் கொடுக்குற நேம், இதில் என்ன நேம்னாலும் நம்ம வச்சுக்கிற நேம், இதில் கொடுக்குறது நீங்கள் என்ன டேட்டா அனுப்ப போறீங்க பேரண்ட்ல இருந்து அது கொடுக்குற நேம். இப்போ டேட்டாங்கிறதுல வரும், ஆப்ஜெக்ட்ல டேட்டாங்கிறதுல வரும். அவ்வளோதான். ஸோ ப்ராப்ஸுக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?